சீக்வன்ஸ்க்கான டெஃபினிஷன் சொல்றேன் நோட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீக்வன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சீக்வன்ஸ்க்கான டெஃபினிஷன் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்களா? சீக்வன்ஸ் sequence sequence is a shareable object. Sequence is a shareable object. Sequence is a shareable object. It automatically generates a unique number. It automatically generates a unique number. It automatically generates a unique number. First one, sequence is a it automatically generates a unique number. It's a schema object. It's a schema object. It's a schema object. It replaces the application. It replaces the application code. It replaces the application code. Code COD. It replaces the application code. It's mainly used for generating. It's mainly used for generating primary key. It's mainly used for generating primary key column values. It's mainly used for generating primary key column values. Next well and curve. இது பாருங்க, nextwell and curve is a sequence attribute. Is a sequence attribute. Attributes. Sequence attributes. Next one curve என்னன்னு கேட்டீங்கன்னா sequence ஓட attributes. ஓகே, இப்போ எப்படி வெச்சுக்குவோம்? இங்க பாருங்க, இப்படி வெச்சுக்குவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஓகே ரொம்ப பேசிக்கா இருந்தா போவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி வச்சுக்கோமே, நம்ம சின்ன வயசுல மளிகை கடைக்கெல்லாம் போவோம். கரெக்டா? முன்னாடி மளிகை கடைக்கெல்லாம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். கரெக்டுங்களா? என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா எவ்வளவு வாங்க போறோம் அப்படின்ற குவான்டிட்டி இருக்கும். கரெக்டா? இதை வச்சுக்கோங்களா? இது இல்லாம வேற என்ன வச்சிருக்கோம்? ப்ராடக்ட் இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், வேற என்ன வச்சிருக்கோம்? என்ன ஆச்சு? சோ எவ்வளவு வரும்னு நமக்கு முன்னாடி தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? வேற என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்ப எத்தனை பொருள் வாங்க போறோம் அப்படின்ற என்ன இருக்கும்? சீரியல் நம்பர் கொடுத்துப்பீங்க. கேட்டா என்ன கொடுத்துருப்பீங்கன்னா சீரியல். சோ முத 1 கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் எழுதிருப்பீங்க. கேட்டா 1 கொடுத்து ஏதாச்சும் எழுதிருப்பீங்க, திருப்பி 2 கொடுத்து ஏதாச்சும் எழுதிருப்பீங்களா? எதுக்காக அப்படி சீரியல் நம்பர் கொடுக்குறோம்? எவ்வளவு வாங்க போறோம் அப்படின்னு நமக்கு ஒரு தெரியணும். ஓகேவா? சோ இத்தனை பொருள் தான் எழுதிருக்கோம், லிஸ்ட்ல இத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறீங்களா? சோ இது பாத்தீங்கன்னா இதான் பேசிக். நம்ம பார்க்க போற பத்தியில சீக்வன்ஸ்க்கு இதான் பேசிக்கலாம். அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ நான் என்ன கொடுத்துட்டே வரேன் அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுத்துட்டே வரேன். இப்ப பாருமே, ஃபர்ஸ்ட் வர ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 கொடுத்துருக்கேன். இப்ப அகைன் வர ப்ராடக்ட் திருப்பி 1 கொடுப்போமா? என்ன கொடுப்போம்? 2. அடுத்த வரதுக்கு என்ன கொடுப்போம்? 3. அப்ப எத்தனை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போறோம்? 1 இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போறோம். இது வரைக்கும் என்ன பண்ணணும்னா இன்கிரிமெண்ட் பண்றோம். ஓகே, புரியுங்களா? சோ இதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட். இங்க இருக்குமே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா லிஸ்ட் எழுதும்போது நம்ம எழுதணும். கரெக்டா? இப்ப நான் அதே மாதிரி என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் டேட்டா பேஸ்ல போய் இன்சர்ட் பண்ணேன் பாத்தீங்களா? ஓகே, இங்க இருக்குமே. வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன ஜெனரேட் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன். என்ன ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன்? நம்ம இங்க கொடுத்த பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு என்ன ஜெனரேட் ஆகும்னா டேட்டா பேஸ்ல, ஓகேங்களா, டேட்டா பேஸ்ல வந்து என்ன ஜெனரேட் ஆகும்னா சீரியல் நம்பர் ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன். என்ன ஜெனரேட் ஆகும்னு சொல்றேன்? சரி, இந்த சீரியல் நம்பர் எப்படிதான் இருக்கு அப்படின்னா யூனிக்கா தான் இருக்கா?
டூப்ளிகேட் வரும் அந்த சீரியல் நம்பர்ல வராது. ஓகேங்களா, டூப்ளிகேட்டே வராது. ஓகேங்களா, அதே மாதிரி வர்ற எல்லா லிஸ்ட்டுக்கு என்ன வந்துரும்னா ஒரு சீரியல் நம்பர் வந்துரும். ஓகேங்களா, அப்ப இங்க டூப்ளிகேட்டும் வராது, எதுவும் வராது, நல் வேல்யூ வராது. அப்ப இங்க இப்ப எனக்கு டேட்டா பேஸ்ல ஒரு காலம்ல, ஓகேங்களா, டேட்டா பேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள், என்ன டேபிள் இருக்கு, எம்ப்ளாயீஸ். அந்த டேபிள்ல சீரியல் நம்பர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இல்லைன்னா அப்படி சிம்பிளா அப்படி வச்சுக்கோமே, ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டேபிள், என்ன டேபிள் இருக்கு, ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. சீரியல் நம்பர் இருக்கு காலம். இந்த காலம்ல எனக்கு என்ன ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா வேல்யூஸ் ஜெனரேட் ஆகணும்னு சொல்றேன். என்ன ஜெனரேட் ஆகணும்னு சொல்றேன், வேல்யூ. இந்த வேல்யூஸ் எப்படி தான் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா யூனிக்கா ஜெனரேட் ஆகும். எப்படி ஜெனரேட் ஆகும், யூனிக். ஸோ ஃபர்ஸ்ட் வர ரோக்கு 1 கொடுக்கணும், செகண்ட் வர ரோக்கு 2, தேர்ட் வர ரோக்கு 4. இப்படி என்ன யூனிக் என்ன ஆகிட்டே போகணும் அப்படின்னா ஒரு நம்பர் என்ன ஆகிட்டே போகணும் அப்படின்னா ஜெனரேட் ஆகிட்டே போகணும். அப்படி ஒரு காலம்ல நீங்க யூனிக்கான வேல்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்ன கான்செப்ட் அப்படின்னா சீக்வன்ஸ். அதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்ன, சீக்வன்ஸ். அப்ப சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எதை ஜெனரேட் பண்ணுவோம், யூனிக்கா ஒரு வேல்யூ வந்து ஜெனரேட் பண்ண போறோம். இல்ல அதான் நான் சொல்லிருப்பேன், இட் ஆட்டோமேட்டிக்கலி ஜெனரேட்ஸ் யூனிக் நம்பர். இது என்ன பண்ணிட்டே வரும்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டே வரும்னா யூனிக் நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டே வரும். புரியுங்களா? சோ அது எதை பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு ரோ இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்னா அங்க ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். திருப்பி ரெண்டாவது ரோ இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா திருப்பி அங்க என்ன ஜெனரேட் ஆகும். சோ அப்படி என்ன அப்படின்னா ஒரு ரோக்கு என்ன ஜெனரேட் பண்ணிட்டே வரும்னா ஒரு நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டே வரும். அப்படி ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் என்ன, சீக்வன்ஸ். அப்ப சீக்வன்ஸ்ன்ற சிம்பிளா எதுக்காக யூஸ் பண்றோம், ஜெனரேட் யூனிக் நம்பர். புரியுங்களா? ஒரு யூனிக் நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா ஜெனரேட் பண்ணுவீங்களா. சோ இனிமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துறேன். சோ இனிமே இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், கிரியேட் டேபிள். டேபிளுக்கு என்ன கொடுத்தோம்னா ஒரு நேம் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஓகே ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். இப்படி வச்சுக்கோம் EMP அப்படின்னு வச்சுக்கோம். EMP நம்ம என்ன பண்றோம்னா இப்படி வச்சுக்கோம், டிராப் டேபிள் என்ன கொடுத்தோம்னா EMP டேபிள் இருந்தா டிராப் பண்ணிடுவோம். அப்படி டிராப் டேபிள் என்ன கொடுக்கலாம் EM. அப்ப டேபிள் என்ன ஆயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சா. இங்க இப்போ இந்த டேபிள்ல 3 காலம் வச்சு கிரியேட் பண்ண போறோம். என்னென்ன காலம் அப்படின்னா ஒரு காலம் வந்து என்ன வச்சுக்கோம்னா எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கோம். என்ன காலம் வச்சுக்கோம், எம்ப்ளாயி. இன்னொரு காலம் என்ன வச்சுக்கோம்னா எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு இது 2 மட்டும் போதும். புரியுதுங்களா, டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ 2 காலம் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே டேட்டா டைப் கொடுத்துருமா. அடுத்து என்ன கொடுக்கணும், டேட்டா டைப் என்ன கொடுக்கலாம், இங்கே நம்பர் என்ன கொடுக்கலாம், நம்பர். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே என்ன கொடுத்துருவோம்னா வேர்க்கர். வேர்க்கர் கொடுத்தா கண்டிப்பாக என்ன கொடுக்கணும், சைஸ் என்ன கொடுக்கலாம் 30. ஓகேங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கணும் 7. இப்போ நான் என்ன கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு காலம் இன்னொரு காலம் செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாம் கமா. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணோம், டேபிள். இப்போ நம்ம டேபிள் எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா 2 காலம் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு, 2 காலம். நீங்க என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம டேபிள்ல ஒரு 10 காலம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. எத்தனை காலம் இருக்கிற மாதிரி நினைச்சுங்க, பட் எத்தனை காலம் தான் இருக்கு அப்படின்னா 2 காலம் தான் இருக்கு. 10 காலமா வச்சா நம்ம ப்ராப்பரா சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால என்ன பண்றேன், 2 காலம் வச்சு எடுத்துக்கோங்களா. இல்லைன்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குங்களா. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா 2 காலம் வச்சுக்கிறேன். எத்தனை காலம் வச்சுக்கிறேன், 2. இப்ப பாருமே இந்த எம்ப்ளாய்டி காலம்ல வர்ற வேலை எப்படிதான் இருக்கணும், என்னவா இருக்கணும், நம்பர். எம்ப்ளாய் ஐடி எப்படி இருக்குன்னு கேட்கிறேன், யூனிக்கா இருக்கணும். அங்க நல்வழி வரலாமா, வரக்கூடாது. அப்ப உங்க டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள்ல ஓகேங்களா, எந்த டேபிள் ஒரு டேபிள்ல பாத்தீங்கன்னா எந்த காலம்லாம் ஓகேங்களா, எந்த காலம்லாம் வர்ற வேல்யூ யூனிக்கா இருக்கணும், வர்ற வேல்யூ யூனிக்கா இருக்கணும் அண்ட் நல்வழி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்க கூட நம்ம எதை வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம்னா சீக்வன்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம். எதை வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம், எம்ப்ளாய் ஐடி பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் ஐடி எப்படிதான் இருக்கணும், யூனிக்கா தான். அப்ப அங்க வந்து என்ன வச்சு ஜெனரேட் பண்ணலாம், சீக்வன்ஸ். இப்ப பேங்க்னு போயிட்டோம்னு வச்சுக்கோமே, அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் என்ன இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். இதே மாதிரி நம்ம இதுக்கு போயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் எல்லாம் பண்றோம் அப்படின்னா ஆர்டர் ஐடி எப்படி தான் இருக்கணும். அப்ப எந்த ஒரு டேபிள்ல எந்த காலம்லாம் உங்களுக்கு யூனிக்கா ஒரு வேல்யூ வரணுமோ ஓகேங்களா, அந்த காலம்லாம் நம்ம யாரை வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ணிக்கலாம். புரியுங்களா, கான்செப்ட் புரியுதா? சோ எந்த டேபிள்ல ஒரு டேபிள்ல எந்த காலம்லாம் யூனிக் வேல்யூஸும் டூப்ளிகேட் வேல்யூஸும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்க பூரா நம்ம யாரை யூஸ் பண்ணி வேல்யூ ஜெனரேட் பண்ணிக்கலாம்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கலாம். யாரை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ நான் எம்ப்ளாய்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணுமா, நான் எம்ப்ளாய்ஸ் டேபிள் வச்சு நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். இங்க பாருங்க ஒரு 2-3 கான்செப்ட் சொல்றேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்களா. இப்போ இப்படி வச்சுக்கோம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நம்ம யாரை எங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா சிடிஎஸ் ஒர்க் பண்றோம். எங்க ஒர்க் பண்றோம், சிடிஎஸ் எடுத்துக்கோங்களா. சிடிஎஸ்க்கு எத்தனை பிரான்ச் இருக்கான்னு நினைச்சுக்கோம்னா ஒரு 30 பிரான்ச். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்னு நினைச்சுக்கோம்னா ஒரு 30 பிரான்ச் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களா. இப்ப
இப்போ இந்த சிடிஎஸ்ல ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா எம்ப்ளாயிஸ், இந்த மொத்த எம்ப்ளாயிஸ்க்குமே எத்தனை டேபிள் தான் இருக்கும் அப்படின்னா ஒரே டேபிள் தான் இருக்கும். மொத்த எம்ப்ளாயிஸ்க்கு எத்தனை டேபிள் தான் இருக்கும்? ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை டேபிள் தான் இருக்கும்னா சிங்கிள் டேபிளா. வேர்ல்டுல எத்தனை எம்ப்ளாய் சிடிஎஸ்ல எங்க பிரான்ச் இருந்தாலும் ஒரே டேபிள் தான் இருக்கும். எம்ப்ளாயிஸ் கூட எத்தனை டேபிள் தான் இருக்கும்? ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு டேபிள்ல என்னென்ன காலம் இருக்குன்னு நினைச்சுங்க, எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாயி நேம், அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணிருக்குன்னா நிறைய காலம்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய காலம் இருக்கலாம். இங்க இப்போ இந்த எம்ப்ளாய் ஐடி காலம்ல வேல்யூ ஜென்ரேட் ஆகுது எப்படி இருக்கணும்? யூனிக்கா இருக்கணும். அதே மாதிரி ஏதோ இருக்கக்கூடாது நல். இப்ப எப்படி வச்சுக்கோமே, நான் தான் என்ன பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் அடையார் பிரான்ச்ல நான் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஹச்ஆர். நான் தான் அடையார் பிரான்ச்சுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ஆர். அடையார்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்சுக்கு நான் தான் ஹச்ஆர். ஓகேங்களா? இப்ப நியூவா இங்க வந்து ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ண போறாரு. நியூவா இங்க வந்து எம்ப்ளாயி ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு நான் என்ன கொடுத்தாலும் எம்ப்ளாய் ஐடி என்னால அப்படி கொடுக்க முடியுமான்னு கேட்டா நான் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எம்ப்ளாய் ஐடி யார் தான் ஜென்ரேட் பண்ணி தருவாங்கன்னா ஹச்ஆர் நான் ஜென்ரேட் பண்ணி தர மாட்டேன், மேனேஜ்மெண்ட் தான் தருவாங்க. யார் தான் தருவா? மேனேஜ்மெண்ட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க வர்ற எம்ப்ளாய் ஒரு எம்ப்ளாய் வந்தான்னு வச்சுக்கோமே, அந்த எம்ப்ளாய் இப்படி ஒரு எம்ப்ளாய் வந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த எம்ப்ளாயிட்ட இருந்து நான் ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, ரிமைனிங் காலம்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவேன். எம்ப்ளாய் ஐடி காலம் தவிர மத்த எல்லா காலமுக்கும் நான் எதை கலெக்ட் பண்ணுவேன்? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா வந்த உடனே அவருக்கு எம்ப்ளாய் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் ஒரு எம்ப்ளாய் உள்ள வர்றாருன்னா அவர்கிட்ட நேம், அட்ரஸ் இது மாதிரி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல. இதை பூரா நான் என்ன பண்ணிடுவேன்னா கலெக்ட் பண்ணிடுவேன். கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த டேபிள கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ண போவேன். இந்த டேபிள கொண்டு போய் என்ன பண்ண போவேன்? ஸ்டோர். இப்போ இந்த டேபிள கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ண போகும்போது இந்த எம்ப்ளாய் ஐடி காலமுக்கு நான் வேல்யூ பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன வரும்? என்ன வந்துடும்? நல் வந்துடும். அப்ப இங்க என்ன ஆகும்னா கண்டிப்பா ஒரு வேல்யூ என்ன ஆகணும் அப்படின்னா பாஸ் ஆகணும். இங்க என்ன ஆகணும்? கண்டிப்பா ஒரு வேல்யூ. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னன்னா நீங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவோம் கரெக்டுங்களா? ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது நமக்கு நான் என்ன பண்ணேன்னா ஹச்ஆர் நானு ஃபார்ம்ல தான் இதை பூரா என்ட்ரு பண்ணுவேன். நேம், அட்ரஸ் இதை பூரா என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல என்ட்ரு பண்ணுவேன். ஃபார்ம்ல என்ட்ரு பண்ணும்போது அந்த ஃபார்முக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபார்ம்ல என்ன என்ட்ரு பண்ணணும் அதை அப்படியே எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபார்முக்கு பின்னாடி என்ன பண்ணா இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களா. நம்ம ஃபேஸ்புக்லாம் கிரியேட் பண்றோம்ல, ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி முடிக்கிற பார்த்தீங்களா, அந்த என்டர் பண்ணி முடிச்சு நம்ம கீழே ஓகே பட்டன் கிளிக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஓகே பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ண போறாங்க. எதை இன்சர்ட் பண்ணுவாங்க? டேபிள் இன்சர்ட் பண்ணும்போது நான் 9 காலமுக்கு வேல்யூ கொடுத்துருவேன். இந்த ஒரு காலமுக்கு என்ன கொடுக்க மாட்டேன்? வேல்யூ கொடுக்க மாட்டேன். அப்ப இந்த காலமுக்கு நான் கண்டிப்பா என்ன கொடுத்து ஆகணும்? அப்ப எனக்கு பொதுவா யார் இங்க வேல்யூ கொடுத்துருவாங்கன்னா ஆரக்கிளே கொடுக்கும். யாரே கொடுக்கும்? ஆரக்கிளே கொடுக்கும். எதை யூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கும். எதை யூஸ் பண்ணி கொடுக்கும்? ஏன் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து இங்க நான் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இங்க வந்து எம்ப்ளாய் ஐடி வந்து நான் ஜென்ரேட் பண்ண போறேன். அடையார் பிரான்ச்ல இருக்க ஹெச்ஆர் நான் ஜென்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப எம்ப்ளாய் ஐடி எப்படி தான் இருக்கணும்? யூனிக்கா இருக்கும். ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்த வேலையை நம்மளால கொடுக்க முடியுமா? முடியாது. நல்வழி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப நமக்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்னு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு 30. இப்ப எந்த பிரான்ச்ல லாஸ்டா யார் ஜாயின் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியுமா? அவருக்கு அடுத்த வேலையை தான் நம்ம கொடுக்கணும் கேட்டா. அப்ப நான் ஒரு பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் எடுத்துக்கும். இதுவே பேங்க் போறோம்னு வச்சுக்கோமே, இந்த பேங்க் வேர்ல்டுல எத்தனை பிரான்ச் இருக்கலாம். லாஸ்டா எந்த கஸ்டமருக்கு என்ன அக்கௌண்ட் ஐடி கொடுத்தான்னு தெரியுமா? அதுக்கு அடுத்த ஐடியா தான் நம்ம கொடுத்தாகணும் கரெக்டா. அப்ப அடுத்த ஐடியா தான் கொடுத்தாகணும். ரேண்டமா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துட முடியாது கரெக்டா. அப்ப அடுத்த ஐடியா ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு பிரான்ச்சுல ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு காலம் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா வேல்யூ பாஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு காலம் மட்டும் நான் என்ன பாஸ் பண்ண மாட்டேன்? வேல்யூ. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காலமுக்கு மட்டும், அதாவது ஹச்ஆர் இருக்க எந்த ஹச்ஆருமே வேல்யூ பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க மத்த காலமுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது இந்த காலமுக்கு எதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்க? சீக்கிரம். அதான் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒரு மத்த காலம்ல போய் நான் வேல்யூ ஒரு ரோ இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணும்போது இந்த காலமுக்கு என்ன ஜென்ரேட் ஆகணும்? வேல்யூ ஜென்ரேட். அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? புரியுதுங்களா? எங்க சீக்வன்ஸ் யூஸ் பண்ணணும் இல்ல. சோ இந்த மாதிரி யூனிக்கான ஐடி ஜென்ரேட் பண்ண போற இடத்துல கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா அப்ப அதாவது ஹச்ஆர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கணும்? என்ன பண்ணி வச்சிருக்கணும்? கிரியேட் பண்ணிருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். என்ன கிரியேட் பண்ண போறோம்? இப்ப சீக்வன்ஸை கிரியேட் பண்ணலாமா? இப்ப கிரியேட் பண்ணலாம் இல்ல. இங்க இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? இப்ப அதே மாதிரி இப்ப நான் எதை கிரியேட் பண்ண போறேன்னா சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். எதை கிரியேட் பண்ண போறேன்? அப்ப இப்படி கிரியேட் சீக்வன்ஸ் என்ன கொடுத்தேன்? சீக்வன்ஸ் இல்ல. இப்ப நீங்க டேபிள் கிரியேட் பண்ணும்போது டேபிளுக்கு என்ன கொடுத்தாலும் நேம். அதே மாதிரி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணும்போது சீக்வன்ஸ்க்கு என்ன கொடுத்தாலும் நேம். என்ன கொடுத்தாலும் நேம். இப்ப நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன்? S1. என்ன கொடுத்துருக்கேன்? S1 இல்ல. இங்க இருமே. இப்ப இந்த சீக்வன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டா.
ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்கு 1, அடுத்த நம்பர் வந்து 2. அப்ப ஃபர்ஸ்ட் நான் அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா முத ஒருத்தருக்கு எம்ப்ளாய் ஐடி கொடுப்போம் பாத்தீங்களா, அவருக்கு என்ன எம்ப்ளாய் ஐடி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் வர்ற எம்ப்ளாய்க்கு என்ன எம்ப்ளாய்டி, எதுல இருந்து நீங்க எம்ப்ளாய்டி கொடுக்க ஆரம்பிக்கணும், 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, 200 எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா. அப்ப எந்த எம்ப்ளாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப இங்க அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா ஸ்டார்ட்ஸ் வித் என்ன கொடுத்துறேன் ஸ்டார்ட்ஸ் வித் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 1 இல்ல. சோ ஃபர்ஸ்ட் வர வேலைக்கு என்ன கொடுத்துட்டோம், அடுத்து வரதுக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க, எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க, லாஸ்ட்ல இருந்து எத்தனை வேலை தான் இன்கிரிமெண்ட் பண்றீங்க, ஒரே ஒரு வேலை தான் இன்கிரிமெண்ட். அப்ப நான் அதையும் சொல்லணும் இல்ல. சோ என்ன சொல்லணும்னா எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ண சொல்லணும். அப்ப இப்படி இல்ல இன்கிரிமெண்ட் பை என்ன சொல்லணும், இன்கிரிமெண்ட் பை எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா 1 இன்கிரிமெண்ட் பண்ண போறேன், 2 இன்கிரிமெண்ட் பண்ணா 2 3 இன்கிரிமெண்ட் பண்ணா 3 எப்படி நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணலாம் அதுக்கு தவிர கொடுங்க. இப்ப நான் எத்தனை இன்கிரிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா 1 இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். இப்ப நான் இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள நான் மேக்ஸிமம் எத்தனை வேலையா ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா 5 வேலையா ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக எத்தனை வேலையா ஸ்டோர் பண்ணும் 5. அப்ப இந்த சீக்வன்ஸ் எது வரைக்கும் ஜெனரேட் பண்ணா போதும் 5 வரைக்கும் ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கு மேல ஜெனரேட் பண்ண எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஓகேங்களா. அப்ப நம்ம எது வரைக்கும் ஜெனரேட் பண்ணா போதும் 5. அப்ப நான் சொல்லிக்கலாம் ஓகேங்களா, மேக்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டேன்னா 5ன்னு சொல்லி என்னன்னு சொல்லிடுறேன் 5. அப்ப எது வரைக்கும் தான் ஜெனரேட் ஆகும் 5 வரைக்கும் தான் சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ணும். அதோட அதிகமா என்ன பண்ணாலும் ஜெனரேட் பண்ணாது. புரியுதா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் அப்படியே கிரியேட் பண்றேன். இந்த சீக்வன்ஸ் அப்படியே நான் கிரியேட் பண்றேன். Start with சீக்வன்ஸ் என்ன ஆயிடுச்சு கிரியேட். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேபிள் எங்க போனா பார்ப்போம். select all from user underscore table. இப்போ நான் அதே மாதிரி எதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா சீக்வன்ஸ். அப்ப நான் எதை செக் பண்ணும் சீக்வன்ஸ். நான் கிரியேட் பண்ணிருக்க சீக்வன்ஸோட நேம் என்ன ஓகேங்களா. எது ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் எது வரைக்கும் ஜெனரேட் ஆகுது 5. எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகுது 1 இன்கிரிமெண்ட் ஆகுது. புரியுதா. அப்ப இப்போ இப்படி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ணேன். என்ன ஜெனரேட் பண்ணேன் சீக்வன்ஸ் ஜெனரேட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ்க்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட 2 ஆட்ரிபியூட் இருக்கு. என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன, அடுத்த ஆட்ரிபியூட் கர்வல். இந்த கர்வல் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னா நான் சீக்வன்ஸோட கரண்டா அதாவது லாஸ்டா ஒரு சீக்வன்ஸ் வேல்யூ ஜெனரேட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ S1 சீக்வன்ஸை ரன் பண்றேன் அப்படின்னா அப்படியே சீக்வன்ஸ் ஒரு வேலையை ஜென்ரேட் பண்ணிட்டே போகும் கரெக்டா. அப்படி ஜென்ரேட் பண்ணி இருக்கும்போது இந்த லாஸ்டா என்ன வேல்யூ ஜென்ரேட் பண்ணி ஸ்டாப் ஆயிருக்கு, லாஸ்டா என்ன வேல்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா பாத்தீங்க அப்படின்னா கரண்ட். அதுக்காக யூஸ் பண்றதா என்னது கரண்ட். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சீக்வன்ஸ் வந்து 2ன்னு ஒரு வேல்யூ லாஸ்டா ஜென்ரேட் பண்ணி லாஸ்ட் என்ன வேல்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கு 2. இப்போ எனக்கு அது என்ன பண்ணா அதுக்கு அடுத்த வேலையை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு அடுத்த வேலையை என்ன பண்ணணும் ஜென்ரேட். அப்ப நெக்ஸ்ட் வேலையை ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆட்ரிபியூட் தான் பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வேல். புரியுங்களா. நெக்ஸ்ட் வேல் எதுக்காக யூஸ் பண்றோம் லாஸ்ட் அதாவது அடுத்த வேலையை என்ன பண்றதுக்கு ஜென்ரேட் பண்ணும். கர்வல் எதுக்காக யூஸ் பண்றோம் கரண்டா என்ன வேலையோட ஸ்டாப் ஆகி நிக்குது அந்த சீக்வன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அப்ப இனிமே இப்போ நான் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் தான் ஸ்டார்ட் பண்ணும் நெக்ஸ்ட். ஏன்னா அப்பதான் சீக்வன்ஸ் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வேல் கொடுத்தா தானே முதல் போய் 1 இன்செர்ட் ஆகும் கரெக்டா. அப்ப நான் எதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும் நெக்ஸ்ட் வேல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்ல. சரி இங்க வருமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்ப நம்ம இந்த EMP டேபிள் செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் ஆல் ஃப்ரம் EMP என்ன டேட்டா ஏதாச்சும் இருக்கா. இப்போ இந்த டேபிள் போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுவோம். என்ன பண்ண போறோம் வேல்யூஸ் இங்க வருமே இன்சர்ட் இன்டு எந்த டேபிள் அங்க போய் என்ன சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட அங்க எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா 2 காலம். எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா 2 காலம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, இன்னொரு காலம் பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேம். இப்ப எம்ப்ளாயி நேம் நம்ம பாஸ் பண்ணிடுவோங்களா. என்ன பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துரும்
ஸ்டீவன் அப்படின்னு என்ன கொடுத்துருவோம் ஸ்டீவன். இப்போ இந்த எம்ப்ளாய்டு காலமுக்கு வேல்யூ நம்ம யாரை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும் சீக்வன்ஸ். எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும் எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணும் எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ண சொல்றேன் எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்றேன் S1 சீக்வன்ஸ் யூஸ் பண்ணேன். எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும் S1. அப்ப இங்க இருமே நான் எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா S1 அப்படின்ற சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போறேன். எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போறேன் S1. அப்ப இங்க இருமே இப்ப சொல்லிடுறேன். நான் எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணா S1 அப்படின்ற சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்றேன். எந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண சொல்றேன் S1 டாட் என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல் அப்படின்னு கொடுத்துருவேன். என்ன கொடுத்துருவேன் S1 டாட் நெக்ஸ்ட் வேல். நல்லா புரிஞ்சுங்க. S1 அப்படின்றது இங்க என்ன சீக்வன்ஸ். சோ அப்ப நான் S1 டாட் நெக்ஸ்ட் வேல் அப்படின்னு சொன்ன உடனே S1 டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வேல் கொடுக்குறேன். அப்பதான் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இன்சர்ட் பண்ணும் 1. இங்க நான் நல்லா புரிஞ்சுக்க. இங்க நான் என்ன பாஸ் பண்ணலன்னா வேல்யூ பாஸ் பண்ணல. கரெக்டா? நான் யாரை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண சொல்றேன் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண சொல்றேன். எந்த சீக்வன்ஸ் S1 டாட் என்ன கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட். அப்ப இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணா ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க பாருங்க என்ன இருக்கு 1 இன்சர் இருக்கா. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட். இப்போ என்ன இன்சர் இருக்கும் என்ன கொடுத்துருக்கோம் 1 வந்துருக்குமா 2 கொடுத்துருக்குமா. நெக்ஸ்ட் வேல் எதுக்காக யூஸ் பண்றோம் அடுத்த வேலையை ஜெனரேட் பண்ணிருக்கேன் இல்ல. இப்ப சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்கும் எப்படி சொல்றீங்க 1 நம்ம என்ன ஆனா என்ன பண்ணவே இல்ல ஸ்டார்ட். எப்ப நான் சீக்வன்ஸ் யூஸ் பண்றோம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணா சும்மா தான் இருக்கும் இல்ல. அப்ப இருமே அப்ப நெக்ஸ்ட் வேல் கொடுக்குற பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வேல் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஜெனரேட் ஆகும்னா சீக்வன்ஸே ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் சீக்வன்ஸ் என்ன ஆகும் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். சீக்வன்ஸ் என்ன இருக்காது ஸ்டார்ட்ல ஆயிருக்காது. அப்ப நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வேல் கொடுக்கீங்களோ அப்பதான் சீக்வன்ஸே ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா 1 அப்படின்ற வேலையை யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப முத நெக்ஸ்ட் வேல் கொடுக்கும்போது தான் சீக்வன்ஸ் என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகும் இல்ல. சோ இப்ப நான் ரெண்டாவது காலம் போய் வேல்யூ யூஸ் போறேன். ரெண்டாவது திருப்பி அகைன் இன்னொரு எம்ப்ளாய் வராங்க. அங்க போய் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா டேவிட் இல்ல. இப்ப லாஸ்டா என்ன வேல்யூ ஜெனரேட் பண்ணிருக்கு இந்த சீக்வன்ஸ் 1. இப்ப நான் அகைன் என்ன கொடுத்துருக்கேன் S1 டாட் என்ன கொடுத்துறேன் நெக்ஸ்ட். அப்ப இங்க பாருங்க இங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்கு 2 ஜெனரேட். இப்படி என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா ஒரு வேலையை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். S1 அப்படின்றது ஒரு தனி ஆப்ஜெக்ட். அது பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கால் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட்டை நான் இந்த இன்சர்ட் ஸ்டேட்மென்ட்குள்ள கால் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்டேட். அதாவது இந்த S1ன்றது இந்த EMP டேபிளுக்குரியதான்னு கேட்டா கிடையாது. இந்த சீக்வன்ஸ் வந்து எதுக்குரியது கிடையாது EMP டேபிள் உரியது கிடையாது. அது தனி ஆப்ஜெக்ட். அது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். புரியுதுங்களா? அந்த ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இனிமே இப்ப இந்த அந்த ஆப்ஜெக்ட்டோட கரண்ட் வேல்யூ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி தெரிஞ்சுக்கலாம் கரண்ட் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் செலக்ட் சூப்பர் S1 டாட் கர்வல். ஓகே ஃப்ரம் S1ன்றது EMP டேபிளோட தான். நான் என்ன சொன்னேன் தனி ஆப்ஜெக்ட் இல்ல. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம் எந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம்னா டியூல் டேபிள் யூஸ் பண்ணி. எந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் டியூல் டேபிள் யூஸ் பண்ணி S1ஓட எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றேன் கரண்ட். என்ன வேல்யூ பிரிண்ட் இருக்கு 2 பிரிண்ட் இருக்கா. அப்ப இதோட கரண்ட் வேல்யூ என்னது 2 இல்ல. இப்போ நான் அகைன் போய் நெக்ஸ்ட் வேல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அகைன் போய் நெக்ஸ்ட் வேல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் ஏறுமே ஒரு இன்சர்ட் ஆயிடுச்சா. அப்ப ஏறுமே அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த HR இன்சர்ட் பண்ணும்போது என்ன கொடுப்பாரு அப்படின்னா அவங்க எம்ப்ளாய் ஐடிக்குன்னு என்ன பண்ணிருப்பாங்க. அதாவது எம்ப்ளாய் ஐடி ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதை ஜெனரேட் பண்ணி வச்சிருப்பாங்க சீக்வன்ஸ். அப்ப அவங்க என்ன கொடுத்துருவாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் நேம் கொடுத்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும்னா லாஸ்ட் அந்த டேபிள் என்ன சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் லாஸ்ட் என்ன வேல்யூ ஜெனரேட் பண்ணிருக்கோ அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன பண்ணிட்டோம்னா ஜெனரேட் பண்ணி என்ன பண்ணி விட்டோம்னா இன்சர்ட் பண்ணி விட்டோம். புரியுதுங்களா? அப்ப அவங்க இந்த மாதிரி வேல்யூ இன்சர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சீக்வன்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பார்த்த வரைக்கும் நான் காட்டுறேன் எடுத்து காட்டுறேன். ஸோ அப்ப இங்கே கரண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வேல்யூ ஜெனரேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலாம். இப்போ பார்த்த வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிங்க. இன்னும் முடியல. ஓகேங்களா?
ஆல்ரெடி இப்போ இன்செர்ட் டேட்டா இன்செர்ட் டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல போய் சீக்வன்ஸ் இது பண்ண முடியும். சொல்றேன் அதே சொல்றேன். ஆயிடுச்சுன்னா ஸோ பயங்கரமே. அப்ப நான் சீக்வன்ஸ்ல நெக்ஸ்ட் வேல்யூ ஜெனரேட் பண்ண என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கரண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம்? கார்வல். இங்க இப்போ நான் எத்தனை வேல்யூ ஜெனரேட் பண்ணிக்கிறது வரைக்கும்? அப்ப கரண்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும்னா கார்வல் இல்லை. இங்க அடுத்து நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா 2 ரோ ஜெனரேட் பண்ணுறோம். திருப்பி நான் என்ன கொடுக்குறேன்னா ராஜா அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ என்ன ஜெனரேட் இருக்கும்? 4. என்ன ஜெனரேட் இருக்கும்? 4 இல்லை. ஸோ இங்க அடுத்து இன்னொரு வேல்யூ ஜெனரேட் பண்ண போறேன். என்ன கொடுத்தேன்னா ராம் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ எத்தனை ஜெனரேட் இருக்கும்? 5. இப்போ இந்த சீக்வன்ஸோட ஓகேங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? S1 டாட் கர்வல் ஃப்ரம் dual. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்கு? 5. ஓகேங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸ் மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் ஜெனரேட் பண்ணணும்னு சொன்னேன்? 5. இங்க இப்போ நான் திருப்பி போய் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேர்ட் கொடுக்க போறேன். திரும்ப போய் என்ன கொடுக்க போறேன்? நெக்ஸ்ட் வேர்ட். திரும்ப போய் என்ன கொடுக்க போறேன்னா நெக்ஸ்ட் வேர்ட். இப்போ S1 டாட் நெக்ஸ்ட் வேர்ட் கொடுத்தா இங்க என்ன வந்துரும்? என்ன வரும்? எரர். இல்ல என்ன வந்துரும்? எரர். ஏன் அப்படின்னா எது வரைக்கும் தான் ஜெனரேட் பண்ண சொல்லிருக்கோம்? 5. அப்ப ராம் இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? ராம் இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? பாப்போம். இன்செர்ட் பண்றீங்க. இது வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட்? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாச்சும் எரர் இன்செர்ட் பண்ணா மத்த எல்லாம் இன்செர்ட் ஆகுமா? ஆகுமா ஆகாதா? இப்போ நீங்க டேபிள்ல போய் வேல்யூ இன்செர்ட் போறீங்க. நம்பர் இப்போதான் அங்க போய் ஸ்ட்ரிங் இன்செர்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரோ மத்த எல்லாம் இன்செர்ட் ஆகும், அந்த ஒரு வேல்யூ மட்டும் இன்செர்ட் ஆகும் போகுமா? மொத்தமா இன்செர்ட் ஆகுது கேட்டா. சோ அதே தான் கான்செப்ட். புரியுங்களா? என்ன எரர் வருது?
X exists maxwell cannot be என்ன வருது inside. அப்ப நான் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ தான் ஜென்ரேட் பண்ணாது. புரியுங்களா? ஸோ இப்போ மேக்ஸ் வேல்யூ ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வேல்யூ என்ன பண்ணாது ஜென்ரேட் பண்ணாது. புரியுங்களா? ஓகே, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அப்ப சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ ஜென்ரேட் பண்றோம்? யூனிக்கா வேல்யூ ஜென்ரேட் பண்ணுவோம். இப்போ இப்படி வச்சுக்கோமே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸ் வச்சு பார்த்தோம் கரெக்டா. இப்போ நம்ம அப்படியே எதுக்கு போயிடுவோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க போயிடுவோம் அப்படின்னா ஃபிளிப்கார்ட் போயிடுவோம். எங்க போயிடுவோம்? ஃபிளிப்கார்ட் போயிடுவோங்களா? இப்போ ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கோமே, இந்த ஃபிளிப்கார்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஆர்டர் பண்றாங்க பார்த்தீங்களா? டெய்லி ஆர்டர் பண்றாங்க பார்த்தீங்களா? ஆர்டர் பண்றவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா ஆர்டர் பிளேஸ் ஆகி முடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே ஆர்டர் பண்ற அந்த கஸ்டமர் பாருங்க பார்த்தீங்களா, கஸ்டமரோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா யார் ஆர்டர் பண்ணிருக்கா, என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க, எந்த அட்ரஸ், இதெல்லாம் எடுத்தா தான் அவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3 இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. கஸ்டமர் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் இருந்து நம்ம கொடுத்துருக்க நம்மளோட நேம், நம்மளோட இமெயில், ஃபோன் நம்பரு, நம்மளோட அட்ரஸ், நான் இதை பூரா எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டு போய் ஒரு டேபிள் ஸ்டோர் பண்ணுவாங்க இல்ல. அப்ப நம்ம ஆர்டர் பண்ணி முடிச்சோடனே நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகும்? நமக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஆர்டர் ஐடியை இப்போ ஒரு அங்க உட்காந்து ஒரு எம்ப்ளாய் உட்காந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு அனுப்பி இருக்கிற பாரு, வாய்ப்பே கிடையாது கேட்டா. அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ரொம்பவே கொஞ்சம் அட்வான்ஸ்டா சொல்றது. நீங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு நினைச்சுக்கோங்க. அங்க வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது? ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக போகுது இல்ல. ஏன் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட இன்ஃபர்மேஷனா ஒரு கலெக்ட் பண்ணி அங்க ஒரு ரோபோட் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களா. ஒரு ரோபோட் இருக்கும், அந்த நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க பார்த்தீங்களா, அது ஆர்டர் பண்றீங்க பார்த்தீங்களா, ஆர்டர் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ரோபோட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பரு, நீங்க என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்றது அப்புறம் எடுத்துட்டு கொண்டு போய் அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேபிளுக்கு என்ன பண்ண போகும் அப்படின்னா இன்சர்ட் பண்ண போகும். என்ன பண்ண போகும்? இன்சர்ட். அந்த இன்சர்ட் பண்ற டேபிளோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டர். அந்த டேபிளோட நேம் என்ன? ஆர்டர். அங்க ஒரு காலம் இருக்கு, என்ன காலம்னா ஆர்டர் ஐடி. அங்க என்ன காலம் இருக்கும்? ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா உங்களோட நேமு, நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட், மற்ற காலம்லாம் இருக்குங்களா. அப்ப மற்ற காலம்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ரோபோட்ல இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆர்டர் ஐடிக்கு மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ஐடிக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க? சீக்வன்ஸ். மற்றதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணணும்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவோம். அப்படி ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆன உடனே அந்த ஆர்டர் ஐடி தான் யாருக்கு அனுப்புறா? நமக்கு அனுப்பிடும். இப்படிதான் என்ன ஆர்டர் பிளேஸ் ஆன இந்த ஒர்க் தான் நடக்கும். ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்து போய் டேபிள் ஸ்டோர் பண்ணுவாங்க. டேபிள் ஸ்டோர் பண்ணும்போது சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆன உடனே அது அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். இதுதான் நடக்குது நீங்க ஆர்டர் பண்ணும்போது. டிஃபால்ட்டா அப்படிதான் நடக்கும். அப்ப இந்த ஆர்டர் ஐடி ஜென்ரேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபிளிப்கார்ட் என்ன யூஸ் பண்றாங்க? சீக்வன்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க? அந்த ரோபோட்டை நீ சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னே ரோபோட் என்ன x1.next1.next1 கொடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கும்னா ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கும்னா வரும். இப்ப ஃபிளிப்கார்ட் கிரியேட் பண்ணிக்கும் போது ஆர்டர் டேபிள்ல ஒரு நாளைக்கு 500 ஆர்டர் தான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் எது வரைக்கும் ஜென்ரேட் ஆகும்? இப்ப 501 ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ஆர்டர் வந்து ஆர்டர் டேபிள்ல போய் பிளேஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்? இப்ப வந்து ஃபிளிப்கார்ட் வந்து 500 ஆர்டருக்கு மேல அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? அதோட மார்க்கெட் என்ன ஆயிரும்? 500 பேர் தான் ஒரு நாளைக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஃபிளிப்கார்ட் என்ன ஆகுது? கரெக்டா? அப்ப என்ன ஆகும்னா அங்க வர நம்பர் ஆஃப் கஸ்டமர் குறைஞ்சிட்டே போயிடுவாங்க. கரெக்டா? அப்ப ஒரு நாளைக்கு 500 ஆர்டர் தான் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, போன் இந்த ரெட்மி இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, பிளாஸ் சேல், ஓகேங்களா, அங்கெல்லாம் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. கரெக்டா 500 ஆர்டர் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து எரர் வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்டர் என்ன ஆகுதுன்னா பிளேஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நடக்கும். அங்கெல்லாம் இந்த மாதிரி அப்படி ஒரு எக்ஸாம்பிள் நடத்தும். சீக்கிரம் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டே வருவாங்க. ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பர் ஜெனரேட்டே வரும். அப்டோ அவங்க எத்தனை யூனிட் தான் வச்சுப்பாங்க? 500 யூனிட் வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ்ல மேக்ஸ் வேல்யூ 500 கொடுத்துருவாங்க. 500 ரோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க நெக்ஸ்ட் வேல்யூ ஜெனரேட் பண்ணும்போது அங்க என்ன ஆகுது? ஜெனரேட் ஆகாது. நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகுது. அப்ப ஃபிளிப்கார்ட்ல இப்படி 500 கொடுத்துட்டீங்கன்னா அங்க போய் நமக்கு என்ன ஜெனரேட் ஆகாது? ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா பிளேஸே ஆகுது. அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கக்கூடாது? மேக்ஸ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. என்ன வேல்யூ கொடுக்கக்கூடாது? மேக்ஸ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஒருவேளை கொடுத்திருந்தா அதை ஆல்டர் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆல்டர் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அதாவது S1 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சீக்வன்ஸ் கொடுத்த நான் எதை ஆல்டரேட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்த மேக்ஸ் வேல்யூ ஆல்டர் பண்ணணும். எந்த வேல்யூ ஆல்டர் பண்ணணும்? மேக்ஸ் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணும்? ஆல்டர் பண்ணுவீங்களா. இப்ப ஒரு சீக்வன்ஸ் ஆல்டர் பண்றேன். ஒரு டேபிள் எப்படி ஆல்டர் பண்ணுவீங்க? ஆல்டர்
டேபிள் நேம். இப்போ நம்ம எதை ஆல்டர் பண்ண போறோம்? சீக்வன்ஸ். அப்ப ஆல்டர் சீக்வன்ஸோட நேம். ஓகேங்களா? இப்போ அங்க மேக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 5. இப்போ நான் என்ன கொடுத்தேன்னா மேக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்தேன்னா ஒரு 20 அப்படின்னு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? 20 இயர்மே. சீக்வன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஆல்டர் ஆயிடுச்சா? அப்படி இங்க கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் என்ன இருக்கு? 5. என்ன இருக்கு? 5. இப்போ நான் மேக்ஸ் வேல்யூ எவ்வளவு மாத்திட்டேன்? என்ன மாத்திட்டேன்? 20 இயர்மே. இப்போ போய் நம்ம கிரியேட் பண்ண சீக்வன்ஸ் எங்கலாம் போய் பார்த்துக்கலாம். select all from user underscore so இயர்மே. இதுக்கு முன்னாடி மேக்ஸ் வேல்யூ என்ன வந்துச்சு? இப்போ என்ன மாறிச்சு? இப்போ இது வரைக்கும் நம்ம ஜெனரேட் பண்ணிட்டே போக முடியும். இப்போ நெக்ஸ்ட் வேல் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டா ஆகாதா? ஆகும். இப்போ இன்ஸ்டா ஆகுதா? இப்போ இஎம்பி டேபிள் செலக்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப நான் சீக்வன்ஸ் கொடுத்த மேக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிக்க முடியும்? ஆல்டர் பண்ணிக்க முடியும். சோ அதை மட்டும் தான் ஆல்டர் பண்ண முடியும்னு கேட்டா கிடையாது. இந்த இன்கிரிமெண்ட் பண்ற மாதிரியா இதையும் கூட ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லமே நான் எப்படி கொடுத்துறேன் இன்கிரிமெண்ட் பை என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 3 அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? 3. ஸோ நீங்க இதோட முடிக்கிறதா முடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இல்ல மூணுமே ஒரே டைம்ல மூணுமே பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணணும்னா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இயர்மே நான் என்ன கொடுத்துறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25 கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? 25. நீங்க தனித்தனியா கூட ஆல்டர் பண்ணிக்கலாம், மொத்தமா ஆல்டர் பண்ணா ஆல்டர் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நான் இப்படி ஆல்டர் பண்றேன். சீக்வன்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஆல்டர் ஆயிடுச்சா? யூஸ் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ் போய் வைப்போம். இப்போ மேக்ஸ் வேல்யூ என்ன மாறிடுச்சு? 25 ஆயிடுச்சா? இன்கிரிமெண்ட் அதாவது இன்கிரிமெண்ட் எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகுது? 3. இப்போ போய் லாஸ்ட் நம்ம டேபிள் என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்துக்குவோம். லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கர்வர் என்ன இருக்கு? 6 இருக்கா? இப்போ போய் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? எங்க போயிடும்? 9 போயிடும். எங்க போயிடும்? 9. அப் டு இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஜெனரேட் பண்ணிட்டே போலாம். 25 வரைக்கும் ஜெனரேட் பண்ணிட்டே போலாம். இது வரைக்கும் ஜெனரேட் பண்ணிட்டே போலாம். 25 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? ஜெனரேட் ஆகுது. இல்ல அப்ப இங்க வருமே நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ்க்கு மேக்ஸ் வேல்யூ வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா மேக்ஸ் வேல்யூ வேணாம்னு சொல்ல போறேன். என்ன வேணாம்னு சொல்ல போறேன்? மேக்ஸ். அப்ப இங்க வருமே இப்படி கூட நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன கொடுக்கலாம்னா இப்படி கொடுக்கலாம். இங்க வருமே கிரியேட் சாரி நான் ஆல்டர் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்டர் எதை ஆல்டர் பண்ண போறேன்? சீக்வன்ஸ் S1. ஸோ இங்க என்ன கொடுத்துருப்பேன்னா நோ மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? நோ மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துருப்பேன்னா நோ மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? அப்படி நோ மேக்ஸ் வேல்யூ. சாரி மாற்றி சொல்றீங்களா? இங்க இருமே ஆல்டர்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண முடியாதுன்னா நோ மேக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. என்ன யூஸ் பண்ண முடியாது? நோ மேக்ஸ் வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா நோ மேக்ஸ் வேல்யூன்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருமே நான் இன்னொரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றேன். கிரியேட் சீக்வன்ஸ் அப்படி S2 கொடுத்துறேன். இங்க இருமே இப்ப நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன்னா மேக்ஸ் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்ல. சோ நீங்க சொல்லி கிரியேட் பண்ணும்போது கூட அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய மெத்தட் இருக்கு. இங்க நான் என்ன கொடுத்தேன்னா கொடுக்கலாம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் வித் என்ன கொடுத்தேன்னா 5 அப்படின்னு கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? 5 இல்லைன்னா அப்படி கொடுத்துரும். ஸ்டார்ட் வித் 500 என்ன கொடுத்தேன்? 500 இன்கிரிமெண்ட் பை இன்கிரிமெண்ட் பை என்ன கொடுத்தோம்னா 50 இல்லைன்னா கொடுத்துரும். இன்கிரிமெண்ட் பை 100 அப்படின்னு கொடுத்துருவோம். மேக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிடுன்னா நோ மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தேன்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுறான். சாரி மேக்ஸ் வேல்யூக்கு அப்புறம் நோ.
என்னாச்சு சீக்வன்ஸ் கேச்சா. ஸோ என்ன சொல்லிட்டு அப்படின்னா நோ மேக்ஸ் வேல்யூ என்ன சொல்லிட்டேன் நோ மேக்ஸ். இதை போய் சீக்வன்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். நான் கிரியேட் பண்ண சீக்வன்ஸோட நேம் என்ன கேஸ் 2 மேக்ஸ் வேல்யூ கொடுக்கல. அப்போ என்ன ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஓகேங்களா. மேக்ஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அப் டு திஸ் ரேஞ்ச் வரைக்கும் என்ன ஆகிட்டே போகும் அப்படின்னா கிரியேட் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் 100 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் புரியுங்களா. அதாவது சீக்வன்ஸோட எப்போ நீங்க எந்த வேலையில ஸ்டார்ட் பண்ணாலும் மினிமம் வேல்யூ 1 எடுத்துக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது 500 தான் ஸ்டார்ட் 500 தான் ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இனிமே அப்போ இப்படி வச்சுக்கோம். அப்போ இது ஒரு மெத்தட் ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா சீக்வன்ஸுக்கு மேக்ஸ் வேல்யூ எது வச்சு கிரியேட் பண்ணேன் 5 ஓகேங்களா. ஸோ நான் மேக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ற கண்டிஷன் என்ன பண்ணிக்கலாம் மாறலாம். இப்போ இங்கே இப்போ இந்த ஸ்டார்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டார்டிங் வேல்யூ ஆல்டர் பண்ணி மாற்ற முடியுமான்னு கேட்டா மாற்றவே முடியாது. ஒன் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே நான் போய் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகல ஓகேங்களா. நீங்க சீக்வன்ஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் இந்த ஸ்டார்ட் வித் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா இதை போய் ஆல்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களா சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. அந்த வேல்யூ மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது. பட் இன்க்ரிமெண்ட் கண்டிஷனையும் மேக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் ஆல்டர் யூஸ் பண்ணி எதை மாற்ற முடியாது நோ மேக்ஸ் வேல்யூ செட் பண்ண முடியாது. என்ன யூஸ் பண்ண முடியாது நோ மேக்ஸ் வேல்யூ செட் பண்ண முடியாது. நோ படி நோ படிங்க என்ன முடியல இருக்கு. ஓகே சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்க்ரிமெண்ட் கண்டிஷனையும் மேக்ஸிமம் வேல்யூ கண்டிஷன் என்ன பண்ணிக்க முடியும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஓகே புரியுங்களா. ஸோ இப்போ கிரியேட் பண்ணும்போது தான் நான் என்ன வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம் நோ மேக்ஸ் வேல்யூ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன பண்ணாதுன்னா இன்ஃபினிட் அதோட என்ன பண்ணிட்டே இருக்கும்னா இதான் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ அது வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் இல்லை. ஸோ இங்கே இப்போ இப்படி கொடுத்துருவோம் சிம்பிளா சீக்வன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் என்ன கொடுத்துருக்கோம்னா சீக்வன்ஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம்னா S3. இப்போ நான் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இல்லை ரைட்டுங்களா. ஸோ எந்த மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன்னா ஓகேங்களா இன்க்ரிமெண்ட் கண்டிஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ இது எதுவுமே சொல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த யூசர் அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ்ல போய் பார்ப்போம். இப்போ டிஃபால்ட்டா மினிமம் வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிச்சு அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த S3 எதுல தான் ஸ்டார்ட் ஆகும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்ல. சோ எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணுது மேக்ஸிமம் எவ்வளவு எடுத்துக்கிச்சு இதான் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸோட டிஃபால்ட் நேச்சர் ஓகேங்களா. டிஃபால்ட்டா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் டிஃபால்ட்டா ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் பண்ணும் டிஃபால்ட் என்ன பண்ணா நோ மேக்ஸ் வேல்யூ இதான் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸோட டிஃபால்ட் சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஜெனரலா கிரியேட் பண்ணும்போது இப்படிதான் கிரியேட் பண்ணும். நமக்கு வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான் கண்டிஷன். ஆமா இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான் ஓகேங்களா. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் எவ்வளவு இன்கிரிமெண்ட் பண்ணும் மேக்ஸ் வேல்யூ எவ்வளவு வேணும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான் ஓகேங்களா.
ஓகே, சீக்வன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னேன், யூனிக் வேல்யூ ஜெனரேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட். அது என்ன சொன்னேன், அது எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னேன், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா S1 கிரியேட் பண்ணி அது எந்த டேபிளுக்குள்ள தான் யூஸ் பண்ணேன், EMP டேபிள் தான். ஸோ இப்போ EMP டேபிளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ, கன்ஃபியூஸ் ஆகனா நான் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இப்படி நம்மகிட்ட ஒரு T1 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ, செலக்ட் ஆல் ஃப்ரம் T1. T1 டேபிள்ல லாஸ்ட் அனாலிசிஸ் ஜெனரேட் இருக்கு 1 2 அப்படின்னு 2 வேலை இருக்கா. ஓகே, இப்போ படிச்சுக்கோங்க. இப்போ இந்த S1 சீக்வன்ஸ் லாஸ்ட் அனாலிசிஸ் ஜெனரேட் இருக்கு, என்ன ஜெனரேட் பண்ணுது 9. நல்லா புரிஞ்சுக்கங்க, S1 வந்து லாஸ்ட் அனாலிசிஸ் ஜெனரேட் இருக்கு 9 ஜெனரேட் இருக்கு. என்ன ஜெனரேட் பண்ணிருக்கு 9. ஓகே, இப்போ அது நெக்ஸ்ட் வேல்யூ ஜெனரேட் பண்ணா எத்தனை இன்கிரிமெண்ட் ஆகும்னு சொன்னோம், எத்தனை இன்கிரிமெண்ட் ஆகும் 3 3 இன்கிரிமெண்ட் ஆகும். எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகும் 3 3 இன்கிரிமெண்ட் ஆகும். மேக்ஸிமம் வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆகும் 25 வரைக்கும் இன்கிரிமெண்ட் ஆகுமா. இப்போ பாருங்க, நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா T1 டேபிள்ல போய் வேல்யூ இன்சர்ட் போறேன். எந்த டேபிள்ல போய் வேல்யூ இன்சர்ட் போறேன், T1 இப்படி கொடுத்துறேன், இன்சர்ட் into T1 values கொடுக்குறேன், S1 டாட் next அப்புறம் கொடுத்தா என்ன ஆகும், என்ன ஆகும் ஜென்ரேட் ஆகுமா ஆகாதா, ஆகும். ஏன்னா இது ஸோ அப்போ நீங்க ஒரு சீக்வன்ஸை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ரியல் டைம் இது மாதிரி யூஸ் பண்ணா என்ன ஆகும், டேட்டா என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகும். இப்போ எம்ப்ளாய்ஸ் டேபிள் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வந்து T1 டேபிள் இன்சர்ட் பண்ணி விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, திருப்பி எம்ப்ளாய்ஸ் டேபிள் போய் இன்சர்ட் ஆகும்போது யார் மிஸ் ஆயிடும், இந்த எம்ப்ளாய் ஐடி யார் வேணா மிஸ் ஆயிடுவார். அப்போ எங்க போயிடும் 13. அப்போ என்ன டேட்டா கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணா ஒரே ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் நீங்க சீக்வன்ஸை எங்க வேணாலும் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு சீக்வன்ஸை அந்த ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் டேட்டா என்ன இருக்குன்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா டேட்டா என்ன இருக்குன்னா தப்பா இருக்கும். புரியுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ். அப்போ சீக்வன்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன அதாவது இப்போ ஒரு டேபிள்ல ஒரு காலம்ல டூப்ளிகேட்டும் வரக்கூடாது, நல் வேல்யூஸும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், சீக்வன்ஸோட டிஃபால்ட் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1. இல்ல டிஃபால்ட்டா இன்கிரிமெண்ட் கண்டிஷன் எவ்வளவு 1. டிஃபால்ட்டா மேக்ஸிமம் வேல்யூ என்னது இன்ஃபினிட், நோ மேக்ஸ் வேல்யூ. டிஃபால்ட்டா ஒரு மேக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா நோ மேக்ஸ் வேல்யூ. சோ நம்ம வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் இன்கிரிமெண்ட் மேக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். நான் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்கிரிமெண்ட் ஸ்டார்ட் வித் வேல்யூ ஆல்டர் பண்ண முடியுமா, இதுவே இன்கிரிமெண்ட் பண்ணி கண்டிஷனையும் மேக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிக்க முடியும், ஆல்டர் பண்ணிக்க முடியும். சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ கொடுக்கிறது தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுதுன்னா கரண்ட் வேல்யூ. சோ நெக்ஸ்ட் வேல்யூ ஜெனரேட் பண்றது எப்பதான் சீக்வன்ஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். புரியுங்களா? இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இவ்வளவுதான் என்ன பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி தான். நீங்க எங்க போனாலும் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப்கார்ட்ல ஒன்று ஆர்டர் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்க போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்லாம் போறீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட நேமு, அட்ரஸ் இந்த மாதிரி தான் அந்த என்ன பண்ணுவாங்க பேங்க் ஸ்டாஃப் பண்ணி என்டர் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்டா ஓகே அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணுவாங்க. அந்த ஓகே பட்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு இன்சர்ட் செக்மெண்ட் இருக்கும். அந்த இன்சர்ட் செக்மெண்ட் அப்படியே எங்க போகும் அப்படின்னா டேபிளுக்கு போகும். டேபிள் போய் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த இன்சர்ட் செக்மெண்ட் எழுதுவாங்க பாத்தீங்களா, எழுதும்போது அதுக்கு பின்னாடி என்ன பண்ணா ஒரு இன்சர்ட் செக்மெண்ட் தான் இருக்கும். நீங்க இன்சர்ட் பண்ண மற்ற வேலை என்ன பண்ணுவோம் அந்த காலம் வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு வச்சிருப்பாங்க. அப்ப போய் இன்சர்ட் ஆகும்போது அங்க ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வேர்ல்டு ஜென்ரேட் ஆகும். அந்த வேலையை வந்து திருப்பி நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அக்கௌண்ட் ஐடியா கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் எல்லா சுச்சுவேஷன்லயும். இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு யூனிக்கா ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகணுமோ அங்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ். அங்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இவ்வளவுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்வன்ஸ். இவ்வளவுதான் என்னது சீக்வன்ஸ்.